வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சாச்சனா வந்து எலிமினேஷன் பற்றி நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. அவங்க சொன்னதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, என்னடா கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்கிறான் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் சொன்னாங்க அப்படின்றத டீட்டெயில்டாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமதிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ கேர்ள்ஸ் டீமில் தர்ஷிகா, அன்ஷிதா அண்ட் தென் பவித்ரா, அதுக்கப்புறம் இந்த வார கேப்டனான மஞ்சரி அண்ட் தென் சாச்சனா, இவங்க 5 பேரும் உட்காந்து எலிமினேஷன், ஐயோ எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தர்ஷிகா வந்து சொல்கிறாங்க. உடனே வந்து எனக்கும் தான் அப்படின்ற மாதிரி பவித்ரா சொல்லி, நான் தான் போவேன்னு நினைக்கிறேன் இந்த வாரம் அப்படின்ற மாதிரி அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவை வந்து சொன்னாங்க. உடனே வந்து சாச்சனா வந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்க, என்னென்னா நான் இங்கேருந்து எலிமினேட் ஆனேன் அப்படின்னா சாக்லேட் சிரப்லாம் நல்லா சாப்பிட்டு போயிடுவேன் அப்படின்னோடனே, என்ன இவ இப்படி சொல்லிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி மஞ்சரி வந்து சாச்சனாவை பார்த்து சொல்லுவாங்க. ஆமாக்கா, நான் இருக்கிற சாக்லேட்லாம் சாப்பிட்டு போயிடுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்கேருந்து போனால் நம்மளுக்கு எது அதிகமாக பெயின் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சுனிதாக்கா வந்து எலிமினேட் ஆனப்போ அவங்க ரொம்ப டீ குடிச்சிட்டே இருப்பாங்களா, அதனால் நான் அவங்களுக்கு டீ போட்டு கொடுத்தேன். ஸோ அது வந்து கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும்ல, இனிமேல் இங்கே வர முடியாது, இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்றப்ப அந்த விஷயத்தை நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும்ல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ நான் வந்து எலிமினேட் ஆக போகிறேன் அப்படின்னா சாக்லேட் எல்லாத்தையும் சாப்பிட்டு தான் போவேன் அப்படின்ற மாதிரி சாச்சனா வந்து பார்த்திங்க அப்படின்னா சொன்னாங்க. ஸோ எலிமினேட் ஆகும்போது நீ அவ்வளோ ஜாலியாக இருப்ப, சாக்லேட் சாப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நான் அளவே கூடாதுன்னு இருக்கேங்க்கா அப்படின்ற மாதிரி லைக் சாச்சனா வந்து சொல்லுவாங்க. யார் நீ அழமாட்டியா அப்படின்னு. ஆமாம், ஏன்னா அவங்க ஆல்ரெடி ஃபஸ்ட்டு 24 ஹவர்ஸ்லேயே வந்து எலிமினேட் ஆகிறப்ப ரொம்ப அழுது முடிச்சிட்டாங்க. மேபி அதை மீன் பண்ணாங்களா என்னன்னு தெரியல. சாச்சனா வந்து நான் ஆல்ரெடி ஃபுல்லாக அழுது முடிச்சிட்டேன், இனிமேல் நான் அழமாட்டேன்னு நினைக்கிறேன், அழக்கூடாதுன்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே, ஓ அப்படி சொல்லு, அழக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னு சொல்லு, ஆனால் நம்மளால் அதை வந்து கட்டுப்படுத்த முடியாது அப்படின்ற மாதிரி மஞ்சரி வந்து சொல்கிறாங்க. நீ எவ்வளோ தான் வந்து லைக் அடக்குனாலும் அழுகிறத கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீ எலிமினேட் ஆக போகிற அப்படின்னு தெரிஞ்சப்புறம், இங்கேருந்து நம்ம போக போகிறோம் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக நீ அழுவ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் அழக்கூடாதுன்னு இருக்கேன்க்கா அப்படின்ற மாதிரி சாச்சனா வந்து சொல்கிறாங்க. ஸோ சாச்சனா வந்து எலிமினேட் ஆனால் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்கிறாங்கன்னு நீங்களே பாருங்கள். ஸோ உங்களோட கருத்து என்ன? இந்த வாரம் யார் வெளியே போவாங்க அப்படின்றத மறக்காமல் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமதிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.